கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி எசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம் பிரியமானவர்களே, பாடுகளின் வழியாக கண்ணீரின் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. என்று என் வேதனைக்கு ஒரு முடிவு வரும், என்று என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும், என் கஷ்டத்திலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர். நம்மை கண்ணீரில் கஷ்டத்தில் மூழ்கி போக விடவே மாட்டார். நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக தூக்கி எடுப்பார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உங்கள் கஷ்டத்திற்கு ஒரு முடிவை நிச்சயம் தருவார். வாழ்க்கையில் பலவித போராட்டங்களினால் வாழ்க்கையே இருளடைந்தது போல் என்ன செய்வது, எப்படி செய்வது, ஒரு வழியையும் காணுமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று. வாழ்க்கை இருளடைந்த சூழ்நிலையில் தேவனையே நோக்கி பாருங்கள். அவரையே நம்பி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் வாழ்வை பிரகாசமுள்ள வாழ்வாக மாற்றுவார். மற்றவர்களுக்கும் ஒளி தருகிற பிள்ளைகளாக உங்களை மாற்றுவார். உங்களுடைய துக்க நாட்களும் முடிந்து போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் அவரை மட்டும் உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவார். உங்கள் துக்க நாட்கள் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பதில்லை. அது ஒரு நாள் மாறிப்போகும். தேவன் அதை மாற்றி போடுவார். நீங்கள் தேவனை விசுவாசத்தோடு, தேவனே, இன்றே என் துக்கத்திற்கு ஒரு முடிவை தாரும். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதே போல் என் துக்க நாட்கள் எல்லாவற்றையும் எனக்கு முடிவுக்கு கொண்டு வாரும். சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். தேவன் அப்படியே கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே விரும்புகிறார். நம் துக்கத்தோடு வாழ்வதை அவர் விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டிப்பாக அவர் உங்கள் இருளான வாழ்க்கையை மாற்றி உங்களை சந்தோஷப்பட வைப்பார். அவர் நல்லவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் அப்படியே செய்கிறவர். உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்கள் துக்க நாட்களும் இன்றோடு முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.